வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 8லிருந்து 9ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். பெரிய ரிலீஃபா. எவ்வளோ பெரிய ரிலீஃப் அது! 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்குள் போகிறார். சனியின் பார்வையில் இருந்து விலகுகிறார். அப்போது அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கின்றன. எப்பப்பா திறக்கிறது? 3ஆம் தேதிக்கு அப்புறம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பு. திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். அப்பா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். வீட்டில் சுமூகமான சூழல்கள் நிலவும். நமக்கு இருக்கக்கூடிய சில கடன் உபாதைகள் நீங்கும். கடனை திருப்பி கட்டக்கூடிய ஒரு காலமும் பிறக்கிறது. அப்போ 7.5 சனி பயங்கர தொல்லை இல்லை. இப்போ அந்த தொல்லை, அதாவது எப்படி சொல்லுவாங்க, சூரியனை கண்ட பனி போல் விலகும்மா, அது மாதிரி விலகக்கூடிய ஒரு காலத்தில் இப்போ தான் நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. வாக்கினில் மட்டும் கவனம் தேவை. நம்ம அமைதியாக இருந்தாலே நமக்கு நல்லது. சில பேர் தமாஷ் சொல்லுவான், டே நீ பேசுகிறாதுராம்மா. அதுபோல் நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி வக்கரம். உங்கள் வாக்கு தான் உங்களுக்கு சத்ரு, மற்றது எதுவுமே சத்ரு இல்லை. உங்களை மக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, பேசாமல் இருங்க. இஷ்டத்துக்கு எதையாவது பேசினே இருக்காதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். 9ஆம் இடம் என்பது தெய்வ கடாட்சம், அதிர்ஷ்டம் எல்லாம். அந்த இடத்துல அந்த அதிபதி அங்கே போகிறார். 26ஆம் தேதி கிட்டத்தட்ட இந்த மாத கடைசியில் புதனும் அவரோடு இணைவது மகா சிறப்பு. சகல சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும்னு அர்த்தம். அதோடு மட்டும் இல்லாமல் 17ஆம் தேதி அன்று 6ஆம் வீட்டில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை. அது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது. பகைவரெல்லாம் ஒழிஞ்சு போவான். ஹெல்த்து பெட்டராகும். நமக்கு பல தடைகள் நீங்கும். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் 3ஆம் தேதிக்கு அப்புறமே நன்னா இருக்குது. 17ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னமும் நல்லா இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட 2ஆம் பகுதியில் கிட்டத்தட்ட இந்த 7.5 நாட்டு சனியுடைய ஒரு தொல்லையும் ஒரு கஷ்டமும் நீங்குவதற்கான வழி பிறக்கிறது. அதனால் இது ஒரு நல்ல மாதம், திருப்பங்களை தரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.